அம்மா அப்பா அம்மா இல்ல சார். அம்மா நான் பிறந்த 40 நாள் இறந்துட்டாங்க. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. டச்ல இல்ல. சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே நானும் அக்கா மட்டும் தான். 2 அக்காவும் தனியா தான் வளர்ந்தாங்க. அக்கா வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்டல்ல படிச்சு வளர்ந்தாங்க. சோ நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இப்ப நான் 4 வருஷம் படிக்காம இருந்தது காரணமே வீட்டுல படிக்க சூழ்நிலை இல்லைன்றதான் படிக்காம இருந்தேன். எங்க அக்கா வேலைக்கு போய் நீ படி, நீ மட்டும் ஏன் படிக்காம இருக்க, நான் வேலைக்கு போறேன்ல, நீ முடிஞ்சளவு படி அப்படின்னாலும் காலேஜ் ஃபீஸ் கட்டினாலுமே வந்து சார் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் ஃபீஸ் கட்டிடலாம் சார். ஆனா டெய்லி சாப்பிடுறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். ஓடி தான் சார் ஆகணும். அக்காக்கள் தலை எடுத்து உங்களை படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். இல்ல நானும் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வந்தேன். நான் வந்து 8th படிக்கிற வரைக்கும் என்னைய படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. மாமா தான் படிக்க வச்சாங்க. அம்மாவோட அண்ணன் 3 பசங்க மாமாக்கு. நானும் அக்காவும் 2 பேரும். தம்பி பையனால அவனை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா வீட்டு சைடு அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் அக்காவும் பொண்ணுனால மாமாவே பாத்துக்கிட்டாங்க. சோ அப்ப 3 பேருக்குமே வீடு சின்ன வீடு தான், இடம் பத்தாது. அதனால மாமா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆர்ஃபனேஜ் இருக்குல்ல அதுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க திருநெல்வேலியில. சோ நானும் அக்காவும் அங்க இருந்து தான் 9th to 12th படிச்சோம். அங்க இருந்து அப்படியே முடிச்சுட்டு 12th முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் முடிச்சோம். 3 years காலேஜ் முடிச்சுட்டு நான் கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிட்டேன். இப்போ ஒரு MNC கம்பெனில நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6 years ஆயிடுச்சு நான் ஒர்க் பண்ணி. நான் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஆனாலும் அவன் இன்னும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு. 2 அக்காவுமே எனக்கு 2 அம்மா மாதிரி தான் சார். ஏன்னா நான் அம்மா பார்த்தது இல்ல. அம்மா இருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு அக்கா பாத்துப்பேன். ஆனா நீங்க எல்லாம் பேசுறத கேட்கறப்பதான் கஷ்டம் வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தோணும் நம்மளாம் வாழ்க்கையில கஷ்டமே படல அப்படின்னு.